அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனா ராமநாதன் தொடர்பான ஒரு சிறப்பான காணொளி. அர்ச்சனா ராமநாதனுடைய வேட்பு மனுக்கள் அண்மைய சில வாரங்களுக்கு முன்னர் நிராகரிக்கப்பட்டிருந்தது அனைவரும் அறிந்த விடயங்கள். அதாவது பிறப்புச் சான்றிதழ் தொடர்பான தவறுதல் காரணமாக அந்த வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணைக்குழு சொல்கின்றது. இதற்கு எதிராக பல தரப்பினர் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக பல தரப்பினர் உயர் நீதிமன்றத்தில் வழக்குகள் போடப்பட்டு அவ்வாறு போடப்பட்ட வழக்குகளின் தீர்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்புகள் 2 வகையான தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்ப்புகளில் தேர்தல் ஆணைக்குழு தொடர்ந்தும் குளறுபடிகள் செய்கின்றது. எனவே மீண்டும் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எதிராக நாங்கள் வழக்கு போட வேண்டி வரும் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இங்கு குறிப்பிட்டு கூறுகின்றார். அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இந்த வழக்குகள் போட முயற்சி செய்கின்ற அதே நேரத்தில் இந்த வழக்குகள் 100% எமக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லி கூறுகின்றார். அதனை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். எனவே அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் இன்றைய தினம் கொழும்பில் இருந்து யாழ் நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற போது இந்த கருத்தை அவர் பொது வெளியில் விட்டிருக்கின்றார். அவர் கூறுகின்ற கருத்துக்களின் சாராம்சங்களை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம். எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இனி விரிவான காணொலிக்கு செல்வோம். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி சென்று மீண்டும் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற போது அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சமூக ஊடகம் ஒன்றில் தெரிவித்த கருத்துக்கள் பின்வருமாறு அமைகின்றன. அதாவது அரசியல்வாதிகளுக்கு பண்டிகைகள் கிடையாது, மகிழ்ச்சியான பொழுதுகள் கிடையாது, அவர்கள் ஓடிக்கொண்டே இருப்பார்கள் என்று சொல்லி கூறுகின்றார். அதுவும் சீரியஸான நேர்மையான மக்களுக்கு விசுவாசமாக செயற்படுகின்ற அரசியல்வாதிகளுக்கு நிம்மதி இல்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் இன்பம் என்பது மிகவும் குறைவாகத்தான் காணப்படும். அவர்களுக்கு பண்டிகைகளோ விழாக்களோ கிடையாது. மக்கள் கொண்டாடினால் அதுவே அந்த அரசியல்வாதிகளுக்கு தாங்கள் கொண்டாடியதுக்கு சமன் என்ற சாரப்பட அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் நல்ல ஒரு கருத்தை இங்கு கூறியிருக்கின்றார். சில உள்ளூராட்சி சபைகளுக்கு 31 உள்ளூராட்சி சபைகளுக்கு தேர்தல் மனுக்கள் மீண்டும் நிராகரிக்கப்பட்ட மனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் பணித்திருக்கின்றது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு. சில உள்ளூராட்சி சபைகளுக்கு 31 உள்ளூராட்சி சபைகளுக்கு பிறப்பு சான்றிதழ்கள் போட்டோ காப்பி கொடுத்து உறுதிப்படுத்தப்பட்டிருப்பின் அவற்றை அவ்வாறு நிராகரிக்கப்பட்ட வேட்பு மனுக்களை மீண்டும் ஏற்றுக்கொள்ளுமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு பணித்திருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புப்படி போட்டோ காப்பியில் உறுதிப்படுத்தி கொடுக்கப்பட்ட பிறப்புச் சான்றிதழ்கள் அவ்வாறு வழங்கியவர்களுடைய அந்த நொமினேஷன் அந்த தேர்தல் வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளுமாறு குறிப்பாக கூறியிருக்கின்றது. என்னுடன் பலர் கேள்வி கேட்டிருக்கின்றார்கள், உங்களுக்கு எந்தெந்த பிரதேச சபைகள் அல்லது எந்தெந்த உள்ளூராட்சி சபைகள் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்று கேள்வி கேட்டார்கள். நான் இந்த இடத்துல கூற வருகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், தீர்ப்பு சரியாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்ப்பு பலருக்கு விளங்கவில்லை. ஏனென்று சொன்னால், பிறப்பு சர்டிஃபிகேட்டுடன் உறுதிப்படுத்தப்பட்ட கொப்பி கொடுத்தால் அந்த நொமினேஷனை அந்த வேட்புமனை ஏற்றுக்கொள்ளும்படி உயர்நீதிமன்றம் தெளிவாக கூறியிருக்கின்றது. ஆனால் அதில் அடுத்த இன்னொரு வரிசை கீழே இன்னொரு வரிசையில் இன்னொரு விடயத்தையும் அது சுட்டிக்காட்டியிருக்கின்றது. கீழ்வரும் 31 நகரசபை பிரதேச சபை வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும்படி அது தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. இந்த கூற்றைத்தான் தேர்தல் ஆணைக்குழு கையில் எடுத்துக்கொண்டு சில குளறுபடிகளில் ஈடுபடுகின்றது. இதைத்தான் தேர்தல் ஆணைக்குழு பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏனையோர் இதனுள் அடங்க மாட்டார்கள் என்று கூறுகின்றது. அந்த 31 பிரதேச சபைகள் நகர சபைகளை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி தேர்தல் ஆணைக்குழு விடாப்பிடியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது வாக்குச்சீட்டுக்கள் அடித்து கொடுத்து விட்டோம், மீண்டும் அந்த வாக்குச்சீட்டுக்களில் மாற்றம் செய்ய முடியாது, சின்னங்களை மாற்ற முடியாது போன்ற கருத்துக்களை தேர்தல் ஆணைக்குழு முன்வைத்திருக்கின்றது. இது தேர்தல் ஆணைக்குழுவுக்கு எந்த வகையில் நியாயப்பாடாக இருக்கிறதோ என்பது தெரியாத விடயமாக காணப்படுகின்றது. நாங்கள் கேட்டிருக்கின்றோம், சாவகச்சேரியில் 2, கிளிநொச்சி மற்றும் பவனியா போன்ற இடங்கள், இன்னொரு இடம், நான் அந்த இடத்தை இப்போது சொல்லவில்லை, அதை நீங்கள் சர்ப்ரைஸாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் தெரிவிக்கின்றார்.
இந்த 4 இடங்களுக்குமான கடிதங்கள் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இறுதியாக ஃபைனல் முடிவுகள் இன்னும் பெறவில்லை. கடிதங்கள் வரவில்லை. ஃபைனல் முடிவுகள், அதாவது கொழும்பிலிருந்து இதற்கான பதில்கள் வரவில்லை. இதற்கும் காரணங்கள் இருக்கின்றது. விளக்கம், இது சம்பந்தமான விளக்கங்களை நாங்கள் பார்க்குவோம் என்று சொன்னால், அதாவது நீதிமன்றத்தினுடைய ஓர்டர் 2-3 நாட்கள் ஆகின்றன. 14ஆம் தேதியாகிய இன்றைய தினம் தமிழ் சிங்கள புத்தாண்டு வருடம். எனவே இன்றைய தினம் இது ஒரு பொது வருட நாள், அதாவது விடுமுறை நாளாக காணப்படும். இங்கும் அவசரமான வழக்குகள் மட்டும் எடுத்துக்கொள்ளப்படும். 15, 16, 17 தான் இந்த வழக்குகளை நாங்கள் திருப்பி போடலாம். 18ஆம் தேதி பெரிய வெள்ளிக்கிழமை, அதாவது குட் ஃப்ரைடே. எனவே 15, 16, 17 தேதிகளில் தான் வழக்குகளை நாங்கள் போட முடியும். பொதுவாக வழங்கப்பட்ட தீர்ப்பை தேர்தல் ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை. தேர்தல் ஆணைக்குழு அதனை மறுதளித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆக்கபூர்வமான செயற்பாடாக தென்படவில்லை என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் மனவேதனைப்படுகின்றார். ஆகவே இங்கே இதற்கு எதிராக மீண்டும் தேர்தல் ஆணைக்குழுவின் என்னுடைய இந்த செயற்பாட்டுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்திற்கு நாங்கள் வழக்குகளை போட தயாராகி கொண்டிருக்கின்றோம். அநேகமாக நாங்கள் போடுகின்ற வழக்குகள் 100% அது வெற்றி வாய்ப்புகளை பெறும். அது வெல்வதற்கான காரணம் எமக்கு இருக்கின்றது. வெல்வோம் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் அடித்து தந்த கடிதத்தில் இருக்கின்றது. அந்த கடிதத்தில் பிறப்பு சான்றிதழ்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி. எனவே ஆகவே 15, 16, 17களில் மீண்டும் இந்த வழக்குகளை நாங்கள் போடக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் எனது சட்டத்தரணியுடன் இது சம்பந்தமாக கலந்துரையாடினேன். என்னுடைய சட்டத்தரணி சொன்ன விடயங்கள் 15, 16, 17களில் இந்த நாட்டில் ஏகப்பட்ட அப்பீல்ஸ்கள் உயர்நீதிமன்றத்தில் குவிந்திருக்கின்றது. எனவே மற்றவர்களுக்கு செய்ய போவது, அதாவது உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட போன்ற இந்த தீர்ப்புத்தான் பொதுவான தீர்ப்பாக அமையும். மற்றவர்களுக்கும் இதுதான் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது இந்த தீர்ப்பு ஏனையவர்களுக்கும் பொதுவாக அமையும் என்று சொல்லி அந்த தன்னுடைய சட்டத்தரணி கூறியதாக அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார். அதாவது அங்கு இந்த அப்பீல் போடப்பட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் குவிந்து காணப்படுகிறதாக, அவற்றுக்கு என்ன தீர்ப்போ அதுவே பொதுவான தீர்ப்பாக அமையும் என்று அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கூறுகின்றார். உங்களின் பிறப்புச் சான்றிதழ்கள் ஏற்கவில்லை என்று சொல்லி கடிதம் தந்தால் திருப்பி அக்செப்ட் ஆகும். ஆகவே நாங்கள் 15, 16 தேதிகளில் மீண்டும் வழக்கு போட தயாராகி கொண்டிருக்கின்றோம். இந்த வழக்குகள் அநேகமாக 21ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது. அன்றைய தினம் இடைக்கால தடை விதிக்கப்படும். தேர்தல்கள் பணிகளை நிறுத்தி குறித்த தாங்கள் போடுகின்ற வழக்குக்குரிய நகரசபைய பிரதேச சபைக்குரிய தேர்தல்கள் இடைநிறுத்தப்படும். எனவே இங்கேயும் சாவகச்சேரி பிரதேச சபை, கிளிநொச்சி, பவனியா, இந்த 4ம் நாங்களே போடுகின்றோம். இந்த 4 பிரதேசங்களுக்குமான வேலை திட்டங்களை தற்போது ஆரம்பித்திருக்கின்றோம். எமக்கான ஒரு பொது படையணி போன்று ஒரு ஆடையை நாங்கள் அணிந்திருக்கின்றோம். எமக்கான இந்த டிஷர்ட் இப்பொழுது இருக்கின்றது. இந்த டிஷர்ட்டை நாங்கள் போட்டுக்கொண்டு பணிகளை செய்ய தொடங்கியிருக்கின்றோம். 5வது இடம் இப்போது சொல்ல மாட்டேன். ஏற்கனவே பூநகரி, துணுக்காய், பருத்தித்துறை அந்த இடங்களில் வேலைகள் தொடங்கிவிட்டோம். எமது டிஷர்ட்டுகளை நீங்கள் பார்த்தால் தெரியும். நேற்று போட்ட டிஷர்ட் இன்னும் கழட்டவில்லை. எனவே எமது பணி தொடர்கின்றது. எமக்கு உறக்கம் இல்லாமல் இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இன்று எல்லோரும் புதுவருட பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் என்னால் இந்த புதுவருட பிறப்பை கொண்டாட முடியவில்லை. நீங்கள் எல்லோரும் கொண்டாடினால் அது நான் கொண்டாடினது போலவே இருக்கும் என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் குறிப்பிடுகின்றார்.